போகணும் எல்லாமே. விஞ்ஞான திரும்பி போனா நல்லது. அப்பதான் மெய்யியல உண்மையை பேச முடியும். இப்ப நம்ம உண்மை பேசுறதுல பதிவாகுது. இதுவரைக்கும் பேசுறதெல்லாம் பதிவாகல. இதுவரைக்கும் பேசுனதெல்லாம் பதிவாகல. பதிவாகல. போட்டிருக்கேன்னு இப்ப அந்த இவருக்கு மலேசியாக்காரருக்கு ஒருத்தருக்கு நோய் நல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்கள மாரி இப்ப நீங்க எப்படி சாதாரண உணவு சாப்பிட்டு பல்வேறு வகையான போதைப் பொருள் சாப்பிட்டு ஒரு நரம்பு மண்டலம் கெட்டு போச்சோ, அவர் ஊசி போட்டு சிறு காய்ச்சலா இருக்கிறப்ப ஊசி போட்டு நரம்பு மண்டலமே சுத்தமா பாதிச்சு கை காலெல்லாம் திரும்பிடுச்சு. கை காலெல்லாம் இடுப்பு கீழ வேலை செய்யறது இல்ல. இடுப்பு கீழ இப்ப இடுப்புக்கு மேலதான் வேலை செய்யுது. பக்கவாதம். அந்த ஊசி பண்ண கொடுமை அது. ஊசி பண்ண கொடுமை. மொத்த நரம்பு மண்டலத்தையும் பாதிச்சு. மத்திய நரம்பு மண்டலமே பாதிச்சிருச்சு. எனக்கும் அதே பாதிப்பு தான். மத்திய மேல நரம்பு மண்டலமே டோட்டலா பாதிப்பு தான். இப்ப அவரை சரி பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். அவரு சரி பண்ற இப்ப உங்களை எப்படி சரி பண்ண அதே மாதிரி அவருக்கு சரி பண்ற முயற்சி பண்ணுங்க. வயசு அவரு உங்க மாதிரி 67. வயசு 67. நம்ம வயசுதான். ஆமா. 58லயே 58 59 சொன்னாரு. 58 நினைக்கிறேன். சரி அது அப்படியே இருக்கட்டும். இப்ப அவரு பேரு பன்னீர்செல்வம் சொல்லிட்டு அவர் வந்து இப்ப 1300 சிங்கப்பூர் டாலர் வந்து $5000 பேசியிருக்கேன். இப்ப வந்து ஒரு $1300 என்னமோ சிங்கப்பூர் டாலர் அனுப்பிச்சிருக்காரு. இன்னொரு நல்லா ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு $1300 50,000 கொடுக்குறதுன்னு 50,000 கொடுக்க சொல்லியிருக்கு. இப்ப 25,000 கொடுத்துட்டாரு. 25,000 கொடுத்துட்டாரு. சரி சார். ஆமா. நம்ம அந்த பீட்ரூட்ல வந்து விளக்கெண்ணெய் ஊத்தி இனிமா கொடுங்கன்னு சொன்னோம்ல ஒரு கேன்சர்காரங்க. ஆமா. அவங்க என்னாச்சு அந்த இது? அது அவங்க தொடர்புலயே வரலையா? அது ஒரு தடவை வந்தாங்க, அதுக்கப்புறம் வரல. சரிங்க சார். அதை பத்தி சார் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது வந்து இன்னைக்கு வந்து 3வது நாள். ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா. நீங்க தண்ணியில போங்க ஒண்ணும் செய்யாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒண்ணும் செய்யல. 2வது நாளும் ஒண்ணும் செய்யல. இன்னைக்கு 3வது நாள். இப்ப வந்து சார் நம்ம இந்த உணவு பயிற்சினால எனக்கு தொந்தரவு இல்லை. அந்த ஃபைட் வந்து அந்த மண்டையில அழுத்தம் இருக்குல்ல, அதுலதான் எனக்கு ஃபைட் நடக்குது இப்ப. அது மூளை ரிப்பேர் பாக்குது. அது வேலை செய்யுது. அந்த சமயத்தில் இந்த நாக்கு வறட்சி, ஃபைட் நாக்கு வறட்சி, நாக்கு வந்து அந்த வெள்ளை படிவு படியுது இப்ப. அதை எடுத்துடலாம். அது தண்ணீரை அருந்திட்டே வாங்க. தண்ணீர் அருந்துறேன். இப்ப நான் ஏதாச்சும் கொஞ்சம் இந்த லெமன் ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாமான்னு கேக்குறேன். சாப்பிட்டு பாருங்க. அது ஒன்றும் பெருசா ஒன்றும் பாதிக்காது. அவ்வளவு பெருசா பாதிக்காது. அதேதான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ உணவு சாப்பிட்டு தான் கீழே இறக்கணும். ஆமா. இல்ல தண்ணீரே அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க தண்ணீரே அருந்திட்டே வந்து அந்த கசப்பு இன்னும் வரட்டும். அதாவது தண்ணீரை குடிக்க முடியாத அளவுக்கு வரணும். தண்ணீரை குடித்தாலும் வாந்தி வர அளவுக்கு அந்த விஷம் வந்து வயித்துல வந்து தங்கணும். இறப்பில வந்து தங்கும். இதுல வந்து தங்கும். சரி. இறப்பில வந்து அந்த அந்த விஷம் வந்து வெளியேறணும். அந்த விஷம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணணும். அப்ப நீர் தான் உங்களுக்கு. அப்ப நீர் தான். நான் என்ன சொல்றேன், இப்ப 3 நாள் ஆயிடுச்சு. இப்ப வந்து இன்னைக்கு கசப்பு வரல. என்ன கசப்பு வந்து ஆரம்பிச்சு இருக்கு. இப்ப கசப்பு வர்றது லேஸ் இருக்கு. கசப்பு இருக்கு. அப்ப கசப்பு உள்ள சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். அந்த கசப்பு வர ஆரம்பிச்சிருக்குது. அது வயிற்றுல வந்து தங்கி நீரை மறுக்கிற அளவுக்கு. ஆமா. அது இருக்கட்டும் சார். இப்ப வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3 நாள் ஆகுது. இன்னைக்கு ஒரு லைம் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு பலபடி ஒரு 3 நாள் விடட்டுமா? அப்படி பண்ணட்டுமா? அது உங்க பிரியம். அது நீங்க பண்றது உங்களுடைய மன வலிமையில அது காரணம். இதனால அந்த கசப்பை இறக்குறதுக்கு வந்து செய்யறதுனால அந்த முயற்சி வந்து தப்பு இல்லையே. அது இல்ல, நீங்க ஏற்கனவே 6 மாசம் செஞ்சு குடல் சுத்தமா தானே இருக்கு. இது வந்து விஷம் வந்து சேரட்டுமே. இன்னும் நல்லா சேரட்டும்ன்றீங்களா? பின்ன என்ன பண்ணலாங்கிறீங்க? அதுதான் இப்ப கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு
பழகு ஒரு 5 நாள் கேப் நீங்க விட்டு இதை அப்படியே இதுக்கு இது சாப்பிடறதுனால என்ன நடக்குங்கிறீங்க? இப்ப எலுமிச்சம்பழ சாறு சாப்பிடறதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நான் கூட எலுமிச்சம்பழ டீ சாப்பிட்டேன். அதனால என்ன? ஆ, அதனால என்ன பெரிய நன்மையா ஒண்ணும் இல்லையே. ஆ. ஆ. உங்க நாக்கு சிவப்பா இருக்கே, எனக்கு மஞ்சளா இருக்குல்ல, வெள்ளையா இருக்குல்ல, ஆமா, அது போயிரும். நாங்க போயிரும். 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்ப எனக்கு சாப்பிட்டா கூட நான் வந்து ஏதாவது ஒரு இட்லி தின்னாலும் கூட ஒண்ணும் பண்றது இல்ல. ஒரு இட்லி தின்னாலும் ஒண்ணும் பண்றது இல்ல. ஒண்ணும் பண்றது இல்ல. ஆமா, ஆமா. அப்ப சரி, அப்ப ம். இந்த 3 நாள் இருந்தது வேஸ்ட் ஆயிரும்னு சொல்றீங்களா? ஒரு நாள் ஜூஸ் சாப்பிட்டா? நீங்க தான் முடிவு சொல்லணும். எல்லாம் நான் சொல்லியாச்சுல. எப்படி நான் எப்படி இப்ப சொல்றது? என்ன நீங்க தேர்வு எழுதுறீங்க. நான் திருத்தறவன். ஆமா, நீங்க நீங்க தேர்வு எழுதுறீங்க, நான் திருத்தறவன். இப்படி இருந்தா தான் நான் வந்து ஓஹோ! மதிப்பெண் நீங்க தேர்வு எழுதுற ஆளு. என்னது? ஆமா, நீங்க சொல்றது ஜூஸ் சாப்பிடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லன்னு தெரியுது. ம், ம், ம். அல்ல அது, ஆனா அந்த விஷத்த கீழ இறக்கணும்ல? அது அது இறக்கலாம். அதுக்கு தான் காய்கறி சாப்பிட்டு இறக்கலாமே. ஓஹோ! அ இந்த லெமன் ஜூஸ் சாப்பிட்டாலும் கீழ இறங்க முடியுதுன்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமா. நீங்க அதுக்கு அது அது அதே ஆ, போல நெறைய அது வரும்னா, அது ஆரம்பத்துல சொல்றது தான். இப்ப அது ஆ. பிரச்சனையே இல்ல. நீங்க தண்ணீரே அருந்த சொன்னா நீங்க ஜூஸ்லயே நின்னுட்டு இருக்கிறீங்க. தண்ணீரே அருந்துனா தான் உள்ளுக்குற விஷம் என்ன இதுலயும் பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் விஷம் இருக்கா இல்லையா? ஆமா. ஆ. அந்த விஷத்த யார் எடுக்கிறது? ஓஹோ! சரி. அந்த விஷத்த யார் எடுக்கிறது? அது பானம் தானே. இப்ப ம். நான் கூட காலையில பால் டீ பால் டீ சாப்பிட்டேன். அது விஷம் தான். ம். ஆமா. அதுக்கப்புறம் அவன் தண்ணி சாப்பிட்டா போயிடுச்சு. இருந்தாலும் அது விஷம் ம். இருக்கதான் செய்யும். பெருசா எனக்கு பெரிய சாவுலாம் எனக்கு வராது. பெரிய சாவெல்லாம் வராது. ம். இது என்ன திரவ ஆகாரத்த இன்னைக்கு சாவெல்லாம் ஒண்ணும் வராது. நோவும் வராது, சாவும் வராது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 97 தான் உங்களுக்கு மதிப்பெண் வந்து 97 தான். 100 எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. நீங்க தான் 100 போடணும். நான் வந்து படிக்கட்டு ஆமா, சொல்லியாச்சு. 100 போடணும். ஆமா. 100 ஆமாமா. போடுறதுக்கு நீங்க 90லயே நிக்குது. 95, 90, 92, 93 மறுபடியும் இறங்குறது, மறுபடியும் ஏறுறது, மறுபடியும் இறக்குறது, ஏறுறது. இது இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல, அது சாப்பிட்டா பெரிய ஒண்ணும் முன்னேற்றம் எதுவும் இல்ல. புரோஜனம் இல்ல. அப்படிதான். அது யார் ம். உணரணும்? அது சாப்பிடுறதுனால எந்த நன்மையும் இல்லையே. அதான் நாம சொல்லிருக்கோம். ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்ல. காற்று தான் உணவு. உங்களுக்கு வந்து ஏன் மயக்கம் வரலாம்? கிறுகிறுப்பு வரும்? நேத்து இருந்த மயக்கம் எங்க போச்சு? நேத்து ஏதோ ஆ. சலனம் இருக்கு. நேத்து இருந்த சலனம் இன்னைக்கு இல்லையே. நேத்து கூட ஒரு மாரி இல்ல. தடுமாறி பேசிட்டு இன்னைக்கு இருந்தீங்க. இருக்கு. கொஞ்சம் டயர்டு இருந்துச்சு இன்னைக்கு. சரி. இருக்கு. அ, அ. அதில் அப்ப டயர்டு இருக்குதுன்னா லேசா நீங்க இருக்கு. நீங்க ரத்தத்த சோதனை பண்ணி பார்த்தா அதுல ஒண்ணும் இல்லைன்னு தானே சொல்றான். அது ஒண்ணும் இல்ல சார். இப்போ உள்ள ஃபைட் நடக்குதுல்ல. ஆமா. அது உங்களுக்கு உங்களுக்கும் உங்க மனதுக்கும் இருக்கிற பிரச்சனை தான். இல்ல. அப்படி அந்த உடம்பு என்ன பண்ணுது? அழுத்தத்துல அ. ஃபைட் நடக்குது. ஆமா. அப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். மண்டைய போட்டு கொட்டையுது இல்லையா? அ. அந்த நோய் கூட ஃபைட் பண்ணுது. ஆமா, அதுதான். அப்ப நீங்க 4 நாளா இப்ப கிட்டத்தட்ட நீங்க 6 மாசமாவே நீங்க நோன்புல தான் இருக்கீங்க. 6 மாசம் நோன்பு இருக்கிறது உங்களுக்கு எல்லா கிருமிகளும் செத்து போச்சு. தீய கிருமிகள்லாம் அடங்கி போச்சு. நல்ல கிருமிகள் வந்து நல்ல கிருமிகள் மேல் எழுந்துங்காட்டி தான் ரத்தம் அவ்வளவு சுத்தமா இருக்கு. ஹீமோகுளோபின் ஏறி இருக்கு. ம். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? புற்றுநோய்க்கு எதிராக நீங்க உங்க உடம்ப பாதுகாத்துக்கிறீங்க. எதற்கு எதிராக? புற்றுநோய் வராம இருப்பதற்கான பாதுகாப்பு உங்களுக்கு வந்தாச்சு. உலகத்திலே கொடிய நோய் தான் ம். புற்றுநோய். அது உணவினால தான் வருது. புற்றுநோய் கிருமிகளால் வராது. உள்ளே இருக்கிற எந்த நோய்களும் ம். கிருமிகளால் வராது. புரியுதுங்களா? ம். 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 சர்க்கரை நோயின்னு சொல்றீங்க, மூட்டு வலிங்கிறீங்க, முழங்கால் வலிங்கிறீங்க, புற்றுநோய்ங்கிறீங்க, கல்லீரல் நோய் இதில எதுவுமே கிருமிக்கு சம்மந்தம் கிடையாது. வெளியிருந்து வர கிருமி ம். கிடையாது. உள்ளே இருக்கிற கிருமிகள் தான் உங்கள கொல்லும். உள்ள இருக்கிற கிருமிகள் தான் அதுக்கு தீனி போட்டீங்கன்னா அது வளர்ந்துட்டு போகும். ம். உனக்கு வந்து நீங்க வந்து வெளியிருந்து சக்தி எடுத்துக்கிறீங்க. எங்கிருந்து சக்தி எடுத்துக்கிறீங்க? காத்திலிருந்து சக்தி எடுத்துக்கிறீங்க. சோளம் ஆமா, ஆமா. மேல இருந்து எடுத்துக்கிறோம். ஆமா. ஆமா, காற்றிலிருந்து எடுத்துக்கிறோங்க, காற்றிலிருந்து எடுத்துக்கிறோம், சூரியனிலிருந்து எடுத்துக்கிறோம், விண்வெளியிலிருந்து எடுத்துக்கிறோம், ஆகாது. இது வந்து பரிணாமத்துல இருக்கிற உண்மை அது. அதுக்காகத்தான் உடம்பு அப்படிலாம் ஆமா. படைச்சிருக்குது. நம்ம உடம்பே வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிக்க. நீங்க அப்படியே கையில வச்சு பாருங்க. கையில நீங்க சூரியன்ல கை காட்டுங்க, உடம்பு சூடாயிரும். உடம்பு சூடாயிரும். ம். அந்த சக்தி பூரா இழுத்துரும். அந்த சக்தி பூரா எடுத்துக்கிறோம். ஆமா. எல்லா பொருளுமே சூட்டை இழுக்கும். எல்லா பொருளுமே இந்த காயத்தை நீங்க ஒரு கல்ல போட்டாலும் கூட சூரியன்ல சூடாகுதே இல்ல. கல்லு தொட்டு பாருங்க சூடா இருக்குதா இல்லையா? ஆமா. அப்ப அந்த கல்லு என்ன பண்ணுது? வெப்பத்தை என்ன ம். பண்ணுது? உள்ள இழுக்கு. இழுக்குதே இல்லையா? உள்ள இழுக்குது. உள்ள இழுக்குது. அப்ப எனர்ஜியை உள்ள இழுக்குதுன்னு அர்த்தம். ஆமா.
அப்ப மனுஷன் அப்படித்தானே, மனுஷன் மேல்நிலை அல்லவா? ஆமா. நாம சக்தியா மாத்திக்கிறோம். அது அந்த கல்லு பார்த்தா சக்தியை ஸ்டோர் பண்ணும். நாம எனர்ஜியா மாத்திக்கிறோம். உயிர் வாழ்றதுக்குன்னு சக்தியா மாத்திக்கிறோம். ம். அப்ப நீங்க சாப்பிட்டதை வெளிய எடுக்கிறதுக்கான பயிற்சியை நீங்க பண்றீங்க. நீங்க சாப்பிட்டதை எடுக்கிறதுக்கு நீங்க பயிற்சி பண்றீங்க. ஆமா. அது வந்து அந்த கடுமையான அந்த 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 ஃபைட்ல தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வருது. ஆமா. இன்னும் கூட என்ன இன்னும் வரலாம்னா, உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 7 மாசம் 7வது மாசம் 8வது மாசத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அ ம். ஆமா. அந்த அந்த 10 நச்சு மாசம் மேல ஆயிடுச்சு. 10 மாசம். சரி. 10க்கு மேல 10 ஆமா. 10 மாசம் ஆச்சு. சரி. நீங்க ஒரு தடவ வாந்தி எடுத்திருக்கிறீங்க. கடுமையான வாந்தி எடுத்திருக்கிறீங்க. இந்த பச்சை வாந்தி எடுத்திருக்கிறீங்க. சரியா? ஆமா, ஆமா. சில பேத்துக்கு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க சின்ன சின்ன தற்காலிக கொப்பளம் வரும். தற்காலிக கொப்பளம் வரும். உடம்பெங்கயும் சின்ன சின்ன கொப்பளம் வரும். காலு, கையில கொப்பளம் வந்து, அந்த கொப்பளத்தின் எனக்கு வழியாக வெளியேறும். பொக்களம் வந்துச்சு. ஆ, ஆ, எனக்கு ஆ. பொக்களம் சின்னது கொஞ்சம் வந்துச்சு. ஆமா. சில பேத்துக்கு வாயில வரும், எல்லாத்துக்கும் வரும். அது வந்து வெளிய வந்து போயிரும். அதே மாரி தான். அது ம். தற்காலிக நோய் மாரி ம். காட்டி, அது வெளியேத்துகின்ற வகை. அது வந்து சீக்கிரம் வெளியேத்துது உடம்ப. அந்த மாரி தான் நீங்க ம். தண்ணீர் தான் மருந்து. அது ஆற்று நீர் குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அருவி நீர் குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அதான் அதான் நம்மளுக்கு அ ம். பெரியாத்து தண்ணி தான் வருது வீட்டுக்கு. ம். அது போதும். அது போதும். ஆத்து தண்ணி போதும். ஆத்து தண்ணி தான். நம்மளுக்கு ஆத்து தண்ணி தான். பெரியார் மழை தண்ணி தான் சேமிச்சு வச்சு வெளிய வருது. ம். அது போதும். பெரியார்ல ஆ, ஆ, மழை ஆ. தண்ணி தான். ஆமா. ம். மழை தண்ணி டேம்ல சேர வச்சு ம், எங்க ம், ம். ஊருக்குள்ள குடிநீரா உள்ள வருது. ஆமா. நல்லது. மழை தெரியும், நீர் தெரியும். தான். தண்ணி நல்லா இருக்கு. தண்ணி நல்லா இருக்கு. நான் குடிச்சு பார்த்தேன். உங்க ஊருக்கு வந்து தண்ணி குடிச்சு நல்லா இருக்கும். டேம் டேம் பெரியார் டேம் தண்ணி தான். ஆமா. ஆ, ஆ, ஆ. தண்ணி நான் குடிச்சு பொள்ளி பார்த்தேன். பெரியாறு. நான் அந்த இதுலயே இறங்கியேனே. அங்க அந்த பக்கத்துல போய் தங்கியிருந்து பார்த்தீங்களா? அந்த சங்கர் வீட்ல போய் 3 நாள் தங்கியிருந்தேன் இல்லையா? ஆமா. பக்கத்துல அதுக்கு அந்த பெரியார் அது கீழ போகுது. ஆமா. கீழ இறங்கி போய் தண்ணி ம். அடிச்சு குடுத்தேன். கீழ இறங்கி போய் அ தண்ணி இறங்கி குடிச்சேன். சரி, சரி. ஆ, ஆடு, மாடு, எருமையெல்லாம் அப்படியே மேய்ஞ்சிட்டுங்க. விவசாய பெருமக்கள்லாம் போவாங்க, வருவாங்க. அதெல்லாம் ஒட்டி எல்லாமே இருக்கு. ம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பூரா வயலு, பூரா விவசாயம் தான். ஃபுல்லா ஆமாமா. விவசாயம் தான். ஆமா. ஆமா. இறங்கி குடிச்சு பார்த்தா நல்லா இருந்தது. அப்புறம் அங்க அந்த குடிநீர் அங்க அந்த லோயர் கேம்ப் இருக்குல்ல, லோயர் கேம்ப்ல இப்ப வண்டி நிக்குது. குமுளி போறதுக்கு வண்டி அங்க தான் நிக்கும். பு லோயர் கேம்ப்ல வண்டி நிக்கும். அதான் நம்ம பெரியோளத்துல இருந்து ஆ. நம்ம அந்த லோயர் போற வரைக்கும் பூரா விவசாயம் தான். ஆமா, ஆமா. அங்க அந்த தண்ணிய குடிச்சு பார்த்தேன் நான். அங்க நேரயே அணையிலிருந்து தண்ணி அதே எடுத்து மாரி அ. கம்பத்துல இருந்து மதுரை போயி ம். ராமநாடு போற வரைக்கும் பூரா விவசாயம் தான். ம், பூரா முல்லை ம், பெரியாறு, வைகை டேமு பூரா ம். டேம் தண்ணி தான் ஃபுல்லா. ஆமா, அதான் மழைநீர் தான். எவ்வளவு பெரிய செல்வம் அது. மிகப்பெரிய செல்வம் அல்லவா? ஆமா. சரி. அப்ப நீங்க ஆமா. என்ன பண்ணணும்னு மழைநீர். சொல்லுங்கப்ப. சரி. ஒரு 5 நிமிஷம் பேசி முடிச்சுக்கிறேன். அதுதான் ஆ. இது இன்னைக்கு ஒரு நாள் ஆனா ம். வேற கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு, அதுவும் கொஞ்சம் இந்த கீழ இறங்குமே, அதுவும் அந்த மாரி சாப்பிட்டுக்கலாமா? ம். இல்ல ஒரு பேரிச்சம்பழம் இது மாரி சாப்பிட்டாலும் அந்த விஷத்த கீழ இறக்குறதுக்கு யூஸ் பண்ணலாமா? அது சும்மா கேட்டேன். டவுட்டு தான். நீங்க சொல்றீங்க, நான் நீ எதுவுமே தேவையில்லன்னு தான் சொல்லுவீங்க. ஆமா. அது எனக்கு தெரியும். ம். ஆ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லெமன் ஜூஸ் சாப்பிட்டுட்டு, ம். நாளைக்கு இருந்து ஆ வே ஃபுல்லா கட் சரி. பண்ணிருவேங்க. அது உங்களுடைய அவ்வளோதான். உங்களுடைய மன வலிமை எப்படியோ அப்படி செய்யுங்க. உங்களுடைய மன வலிமை அதுதான். எப்படியோ ஆனா நீங்க சொன்னது ம். 24 நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும்ன்னும்போது இந்த விஷம் போயிரும்ல. ஒரு நாள். ஆ இப்ப உங்களுக்கு எவ்வளவு இப்ப அந்த மண்டை அழுத்தம்ங்கிறது நீங்க அது உங்களுடைய பிரச்சனை அது. ஆ மண்டை அழுத்தம் வந்து இப்போ சொல்லிட்டே இருக்கிறீங்க. அது எங்கேயோ 2 விழுக்காடு ஆமா. உட்கார்ந்துட்டே இருக்குது. அது எடுக்க நீங்க விட மாட்டேங்கிறீங்க. இல்ல அது சார், எடுக்கறதுக்கு தூக்கம் வேற சில சமயத்துல டிஸ்டர்ப் ஆயிட்டே தான் இருக்கு. இன்னும் சரியான தூக்கம் வரல. ம். அதெல்லாம் நீங்க அது உள்ள இருக்கிற விஷயம் தான் அது. அது எடுக்கிறதுக்கு ஒரே வழி நீர் ஆமா. தான். அது நீங்க நீர் வீட்ல தான். உட்காந்து ஆமா. வீட்ல உட்காந்துருந்தா அந்த எண்ணம் வந்துகிட்டு தான் இருக்கும். அது இது. வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த லெமன் ஜூஸ சாப்பிட்டுட்டு, நாளைக்கு இருந்து பூரா சரி. சரியாகிரும் அது ஐயா. நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப நான் வந்து இல்ல என்ன நம்மளுக்கு பண்ண என்னன்னா, அதனால ஒண்ணும் பெரிய பாதிப்பு ஒண்ணும் வராது அப்படின்றத கேட்கிறேன். அது நீங்க தானே சொல்லணும். 10 மாசமா உணராததை இப்படியே புதுசா என்ன உணர போறீங்க? 10 மாசத்துல நீங்க எத்தனையோ தடவை செஞ்சு பார்த்திருக்கீங்க. 6 மாசத்துக்கு ஆமா. முன்னாடில 30 நாளெல்லாம் வெறும் தண்ணியிலே 30 நாள்ல இருந்து பார்த்திருக்கீங்க. அ ஆமா, 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 நீங்க அதிலிருந்து மீண்டும் பெரிய பதவியில வந்தாச்சு. இனிமேல் அது என்ன செய்ய ஆமா. போகுது? இன்னொன்னும் ஆ செய்யாது. ஆமா. ரத்தத்தையும் ஒரு 4 தடவை சிறுநீர், ரத்தத்தையும் சோதனை பண்ணி பார்த்திருக்கிறீங்க. 4 தடவை 3 தடவை பண்ணி ம். பார்த்துட்டீங்க.
அதுலயும் ஒண்ணுமே ஆமா இல்லைன்ட்டேன். சாப்பிட்டுட்டு போயும் பார்த்துருக்கீங்க, சும்மாவும் பார்த்துருக்கேன். அதுல ஒண்ணுமே இல்லைன்ட்டேன். ரத்தம் சுத்தமா இருக்குன்னு வேற சொல்லிட்டேன். ஆமா. எல்லா பாதுகாப்பும் நீங்க இருக்கிறீங்க. இனி நீங்க தான் முயற்சி பண்ணணும் அதைய. நீங்க இல்ல ஒரு நாள் உங்க ஆசீர்வாதத்தோட சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்றேன். எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது? ஆசீர்வாதம் தான் 50 தடவை 100 தடவை கொடுத்தப்ப ஆசீர்வாதத்துக்கு மரியாதை இல்ல. சும்மா சும்மா ஆசீர்வாதம் கொடுத்தா அது மரியாதை இருக்காது. இல்ல இல்ல ரொம்ப கண்டிஷன். ஒரு 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 ஜூஸ் ஒரு இல்ல லெமன் டீ சாப்பிடுறதுக்கு ஆசீர்வாதம்னா சாதனம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. சாதனம் பண்ணாதுக்கு முன்ன என்ன ஆசீர்வாதம்? சாதனம் பண்ணிட்டு வந்தா சொல்லலாம். இது ஆ, உங்க உண்மையான சீடர் இன்னும் ஆகலை இல்ல. ஆமா சாதனம் பண்ணாதான் ஆகும். இப்ப சும்மா சரி போங்க சொல்லிடுறோம். வெற்றி அடைங்கன்னு சொல்றோம். ரைட். அது ஒரு ஊக்கம் தான். சரி நீங்க ஆ, முன்னே அதை திருப்பி திருப்பி என்ன பண்றீங்கன்னா அது உங்க ஏன்னா இது மனமாற்றம் நடக்கலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா ஆமா அதான் இல்ல சார். நீங்க ம் இப்ப நீங்க குருவா இருக்கிற கண்டிஷன் ரைட்டு தான். ம் இதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். ம் அதனால நீங்க உங்க கண்டிஷன் நீங்க நீங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்து நீங்க மாற மாட்டீங்க. ம் அது 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 எனக்கு நல்ல குரு கிடைச்சதுக்கு ம் சான்றிதழ் தான். அது ஒண்ணும் பிரச்சனை அது ஒண்ணும் இல்ல இல்ல. ம். நீங்க நீங்க அந்த நிலைமையில சாப்பிடணும்னு சொல்லிட்டாலே உங்க குறிக்கோள் வேஸ்ட் ஆயிருது இல்ல. ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னு ஆமாமா. கேட்டீங்கன்னா இல்ல இல்ல என்ன நீங்க போய் சாப்பிடுங்க ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லிட்டாலே ம் உங்க குரு குரு பொசிஷன் வீக் ஆகுதுல்ல. அதுல அது நீங்க எடுத்த அதுவும் ஆமா. அதுவும் இப்போ சில நீங்க மாற சந்தர்ப்ப மாட்டீங்க. நீங்க மாற மாட்டீங்க. ஆமா. ஏன்னா அது ரைட் தான். ஏமா ஆ. ஏன் என்ன என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இப்போ இப்ப நானே ம். நான் ஒரு பொருளை விரும்புறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு பொருளை விரும்புகிறேன் ம். சரியா? அப்ப நான் ம். ம். அனுபவிக்கிறேன். இப்ப நான் ஒரு பொருளை ஆமா. விரும்புறேன், அனுபவிக்கிறேன், சுத்தப்படுத்துறேன். அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ம். இப்ப ஒரு பொருளை அனுபவித்த பிறகு அனுபவிக்கிறோம். ஏங்க அனுபவித்தல் தான் ஆரோக்கியம் கிடையாது. ஆடம்பரத்துக்காக ஒரு லட்டு சாப்பிடுறேன். லட்டுங்கிறது ஆமா, ஒரு ஆமா. இனிப்பு. அதுக்குள்ள அந்த பொருளுக்குள்ள கெடுதல் உள்ள ஏற்படும். ஆமா. அத நீங்க சுத்தப்படுத்திக்கலாங்கிற ஆப்ஷன குடுத்தாச்சு. நீங்க இப்ப எலுமிச்சம்பழ சாறு சாப்பிட்டாலும் சரியே, அதாவது இப்ப உணவு சாப்பிட்டாலும் சரியே, மீண்டும் நீங்க தான் சுத்தப்படுத்தணும். இப்ப நீங்க எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். நீங்க வேற ஏதாவது பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். அது நீங்க லட்டே எல்லாம் தின்னுங்க. ஒண்ணுதான். ஆமா. அது பேசாம இல்ல ஜிலேபி ஒரு 1/4 கிலோ ஜிலேபி வாங்கி நல்லா விட்டு அடி அடிச்சுட்டு கூட நீங்க மறுபடியும் நாள்ல இருந்து தொடங்கலாம். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க சுத்தமா பிரச்சனை இருக்க இல்ல. வேண்டியது. ஏன்னா ம். இது 1000 முறை பண்ணாலும் சரி பண்ணிக்க வேண்டியதுதான். 1,00,000 முறை பண்ணாலும் நீங்க தான் சரி செய்யணும். ஆமா, 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 ஆமா. அதனால இது மனம் எடுக்க முடியும். அதனால இப்ப சரியா தவறுன்னு சொல்றதை விட நீங்க அனுபவிச்சுட்டு மீண்டும் சுத்தப்படுத்திக்க வேண்டியதுதான். எல்லாம் ஒண்ணுதான். நீங்க வேற எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். நல்லா ஒரு வெங்காயம் நல்ல ஏதாவது ஒரு தோசையை ஒண்ணு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா பொடி பொடி நறுக்கி போட்டு பீட்ரூட் போட்டு நல்லா பொடி பொடியா நறுக்கி போட்டு ஒரு நல்ல ஒரு சைவ தோசை காய்கறி தோசை சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். நல்ல எலுமிச்சை பழத்தை ம். புழிஞ்சு ஒரு முறை சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். எல்லாமே அது ஏற்கனவே ரத்த சுத்தம் எல்லாம் மாடும். ஒண்ணுதான். ஆமா கொஞ்சம் மறுபடியும் ஒரு 3 நாள் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 30 நாள் தண்ணியிலேயே போடுங்க. 30 நாள் இல்ல எப்பயுமே தண்ணியில போடுங்க. அந்த ஆமாமா. வாந்தி வர அதாவது சரி. எப்படின்னா அந்த வா தண்ணி குடிச்சால் வாந்தி வர்ற தண்ணி குடிக்கிறது மறுக்கிற அளவுக்கு கொண்டு போகணும். ரொம்ப கவனம். ம். ஆமா. அது ரொம்ப கவனமா செய்யணும். வீட்லயே ஓய்வுல இருந்து செஞ்சா நல்லது. ஓய்வுல இருந்து செஞ்சுப்போம். ஓய்வு சரிங்க தானே. சார். இப்ப நைட்டு தோசை சாப்பிட்டுறோம். ம். காலையில மோஷன் போகலன்னு வச்சுக்கோங்க. ஆமா. மோஷன் போயிட்டா நல்லது. அப்படி ம். போகலைன்னா இனிமே உடனே கொடுத்துடணும் போகாது. இல்லையா? அது போகலைன்னா அது 2 நாள் கழிச்சு கூட போலாம். அது உங்களுக்கு அந்த வயித்துல ஆ. இடைஞ்சலா இருக்கு. அது மழை வாயு இந்த இடைஞ்சலா இருக்கும். காற்று புரியும் இடைஞ்சலா இருக்கும். அப்போ நீங்க தண்ணி அடிச்சு விட்டு அதை மழை வாய் சுத்தம் பண்ணிக்க வேண்டியதுதான். சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில போட்டீங்கன்னா சரியா போகும். இல்ல இல்ல ஒரு 2 நாள் போகலைனாலும் ஒண்ணுமில்ல. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அதுதான் மறுபடியும் அது அது அத அது மூ அத 3வது நாள் கொஞ்சம் நம்ம அந்த நைட்டு பீட்ரூட்ல கொஞ்சம் இது வச்சு அத நம்ம அ சாப்பிட்டு அது வெளியேத்திக்கிறது. அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் அதுக்கு தேவையில்ல. அது நீங்க குடல அ கழுவுனா சரியா போச்சு. குடல் கழுவுனா? ஆ. சரியா போச்சு. அதுதான் இப்படி பீட்ரூட் வழியாவும் குடல் கழுவலாம்ல? அது தேவையில்ல. அது ஏற்கனவே இப்ப தோசை தின்னாச்சுல்ல. அப்புறம் எதுக்கு மாட்டி கழுவுறீங்க? ஓஹோ! தோசை தின்னாலே கழுவுன மாரி தானா? தோசை தின்னதுக்கு அப்புறம் வரலைன்னா நீங்க குடல கழுவிக்கலாம்ல. தண்ணி விட்டு கழுவிக்கலாம் இல்லையா? ஆசனத்துல. ஓ! அப்படி கழுவிக்கலாம். சரி, சரி, சரி. அப்புறம் எதுக்கு மறுபடியும் கீரை அப்புறம் அப்புறம் அந்த பீட்ரூட் எடுக்கிற மறுபடியும் பீட்ரூட் திம்பீங்களா?
ரைட் ரைட். மாடு பீட்ரூட் தின்னுட்டே இருப்பீங்களா? தேவையில்லை தேவையில்லை. ரைட் சார். இப்ப தண்ணியிலையும் காட்டுலயும் வாழுதுங்கின்ற பொழுது அங்கதான் நீங்க வரணும். மனதை நீங்க தான் என்ன பண்ணணும், நல்ல மனதை நீங்க தான் திருப்பணும். அந்த கேள்வி சரிதான். அப்ப வெங்காய தோசை திங்கறதுக்கு அப்புறம் பீட்ரூட் தோசை, இப்ப பீட்ரூட் தோசை எடுக்கிறதுக்கு வெங்காய தோசை எடுக்கிறதுக்கு பீட்ரூட் தோசை. ஆமா, தேவையில்லை. ஆமா. புரியுதா? சரி, சாப்பிட்டுட்டு பழையபடி 2 நாள்ல வரலைன்னா கீழே வந்து இது பண்ணி. அத ஒண்ணும் பிரச்சனை. அது மாதிரி என்னை கூப்பிடுங்க. சரியா? மாதிரி பேசுவோம். சரியா? நானு அந்த இன்னைக்கு சாப்பிட்டேன்னா ஒரு கோட் சில்வர் லேகியம்னு ஒண்ணு விக்குது சார், நாட்டு மருந்து கடையில. அதை நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த ஒரு 15 கிராம் சாப்பிட்டோம்னா ஃப்ரீ மோஷன் போயிருது. உள்ள நம்மளுக்கு எல்லாம் செமிச்சு உள்ள இருக்கிற இதை வெளியேற்றிடுது. அதெல்லாம் விஷம்தான். அது விஷம்தான். விஷத்தை செலுத்திடு. விஷத்தை கொடுத்தது விஷம்தான். ஆனா மோசம். ஆனா இன்னைக்கு இப்ப உணவு சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா பெரிய நோயா, அது பெரிய நோயில உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இல்ல பெரிய நோயில ஒண்ணும் கிடையாது. அவன் வியாபாரி, அவன் கொடுக்குறான். ஆமா ஆமா, அவன் வியாபாரி, அவன் கொடுக்குறான். இன்னைக்கு சாப்பிட்டதே இன்னைக்கே வெளியேற்றிருது காலையில. அது தேவையற்றது. அது தேவையற்றது. நானே 3 நாள் 4 நாள் கூட போகணுங்கிற அவசியம் இல்லை. அது நம்ம பண்ணிக்கலாம். 3 நாள் கழிச்சு கூட போகலாம், 4 நாள் கழிச்சு போகலாம். அது அப்படியே உருண்டு திரண்டு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது வந்து குடலை கழுவி விட்டுறலாம். குடல் கழுவி இருக்குல்ல, குடல் கழுவி 3 நாள் கூட ஆகலாம். அது தானா வெளியே வந்துடும். நீங்க நீர் பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தானாவே புழுக்கி வெளியே போயிடும். தானாவே. சரி, தினம் போகணும் அவசியம் இல்லை. நீங்க குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நீர் பயிற்சி செய்யறப்ப அந்த மலமெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அப்ப வந்து ஒரு ஊத்தாப்பம் ஆனியன் போட்டு நல்லா கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான், போதும். ஒரு இதுதான் 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 அதே மாதிரி சட்னி வச்சு சாப்பிடுங்க, சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. அதெல்லாம் உங்க பெரிய. அதெல்லாம் சரிங்க சார். அதெல்லாம் உங்க பெரிய. நீங்க அதெல்லாம் உங்க பெரிய. அதை சட்னி வச்சு சாம்பார் அதெல்லாம் உங்க பெரிய. இது உங்க பெரிய. ஆமா. அப்ப இதெல்லாம் என்ன எதுக்கு கேட்டுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இப்படி இருந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேய் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணும். ஆமா ஆமா. நீங்க சொகுசு வாழ்க்கையில இருக்கிறனாலதான் உங்களை வந்து அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு சொல்ல முடியல. நீங்க சொகுசு வாழ்க்கையில இருக்கிறனாலதான் இதெல்லாம் நடக்குது. நானு வந்து இப்ப கேக்குறேன் சார். ஆனா வந்து நான் முழுசா நான் மனசு ஏத்து நான் கேட்கல. என்ன ஒரு 6 வரைக்கு கேட்டு வச்சுக்கிறேன். ஆனா வந்து நான் வந்து இப்ப போய் ஆனியன் ஊத்தாப்பா சாப்பிட மாட்டேன். லெமன் ஜூஸ் டீ தான் சாப்பிடுவேன். ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு இது ஒண்ணும் மோசம் இல்லையில. அது ஒண்ணும் மோசம் இல்லை. அப்படிதான். ஆனா ஆனியன் ஊத்தா சாப்பிட மாட்டேன். பரவாயில்ல. அப்படியெல்லாம் ரொம்ப. ஆனா அது சரி. ஒரு நாளைக்கு அதெல்லாம் ஒரு மக்கள் இருக்கட்டு. ஒரு நாளைக்கு உங்களுக்காகவே பிரியம் வந்துன்னு வச்சுக்கோங்க, அது சைவ உணவு தான். பெரிய குற்றம் கிடையாது. அதெல்லாம் பெரிய குற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க சுத்தம் தெரியுமில்ல. அதுக்கப்புறம் நீங்க ஒரு மாச கணக்கு, அதுக்கப்புறம் மாச கணக்குல தண்ணியில மாச கணக்குல சும்மா ஒரு பட்டினியே போட்டுற வேண்டியதுதான். வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட வேண்டியதுதான். சாவுதான் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தால் சாவு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே 10 மாசம் சுத்தம் பண்ணியாச்சு. உடல் இதுக்கு மேல இழைக்க போறதும் இல்ல. கடுகளை கூட இழைக்காது. கடுகளை கூட இழைக்கலன்னா உடம்பு இனிமேல் உங்க சதையை பயன்படுத்தாதுன்னு அர்த்தம். ஆமா ஆமா. உடம்பை பயன்படுத்தாது, உயிரை மட்டும் தக்க வைத்துக் கொண்டு உடலை பாதுகாக்கும். அதாவது வந்து சார், நம்ம வந்து ஒண்ணும் செய்யாது, எல்லாம் தெரியும். ஆனா நம்ம இந்த லைன்ல இருக்கிறதுனால எது எது வந்து உங்களை கேட்காம நம்ம எதுவும் செய்யறது இல்லையில. அது நல்லதுதான். ஆமா, உங்க ஆசீர்வாதம் இல்லாம நான் எதையுமே சாப்பிடுறது. அதுவும் பாருங்க, நீங்க தோசை சாப்பிடலாம்னு சொன்னா கூட நான் இன்னைக்கு சாப்பிட போறது இல்லை. லெமன் டீ தான் சாப்பிடுவேன். ஆமா, அந்த அளவு நிப்பாட்டிக்கிறேன். இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு மனசு திருப்திக்கு. அந்த நாக்கு வெள்ளையா இருக்குல்ல, அதுக்காக தான் சாப்பிடுறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. இது வந்து பெரிய மோசம் ஒன்றும் ட்ரிபிள் வராது. நம்மளுக்கு 2 நாள் கழிச்சு இது உடனே இதாயிரும். பெரிய உள்ள போய் கழிவு ஒன்றும் சேர போறது இல்லை.
அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அதுதான். பெரிய அதனாலதான் 90 தோசைக்கு இது பெட்டர். தோசைக்கு இது பெட்டர், அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். அப்புறம் நீங்க முடிவெடுங்க, அப்புறம் மறுபடியும் பேசுவோம். சரியா? நன்றி. சரிங்க சார். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி, நன்றி நன்றி, நன்றி. வணக்கம். அத சரி. அத என்ன சொல்றாருன்னா, வையத்து வாழ்வாங்கு வாழ்பவர், அந்த மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்ப நீங்க வாழ்வாங்கு வாழ்ந்தால்தான் நீங்கள் வானுரையும் தெய்வமாக மதிக்கப்படுவீர்கள். இதுதான் வள்ளுவரே சொல்றாரு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லிக்கூட நீங்க வானுரையும் தெய்வமாக, வானுரையும் தெய்வம்னா அந்த மேல்நிலைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரிங்க சார். இப்போ ஒரு 5:30க்கு 5:45க்கு சாப்பிடுறோம். லெமன் டீ சாப்பிட்டுறோம். அப்புறம் 6ல இருந்து ஒரு 9 வரைக்கும் தண்ணி சாப்பிடலாமா? அதனால ஒண்ணும் இல்ல. அதனால ஒண்ணும் இல்ல. சரிங்க சார். நன்றி நன்றி நன்றி. நாளைக்கு இதே நேரத்துல கூப்பிடுறேன். காலையில வாங்க. காலையில 6:30 மணிக்கு வாங்க. 6:30 மணிக்கு வந்து இன்னைக்கு நீங்க என்னை கவனிக்கல. அப்படியா? ஆமா, இன்னைக்கு காலையில வந்தேன். சரி, இன்னைக்கு என்ன காலையில பேசுறேன் சொல்லுங்க. காலையில வந்து நீங்க தான் முழுசா பேசிட்டு இருந்தீங்க. என்ன சொன்னேன்? நான் சொன்னது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க. இல்ல அது வந்து அந்த கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அந்த அர்னால்டோட 2 புக்கு காமிச்சீங்க. எடுத்திருக்காரு. அதுல இருந்துதான் வெங்கடேஷ் எடுத்திருக்காரு. அப்படி அந்த பாயிண்ட் எடுத்தீங்க. ஆமா. அப்ப உங்களுக்கு மூளை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். மூளை எல்லாம் நீங்க தான் முழுசா பேசினீங்க. ஒருத்தர் மட்டும் அது என்ன புக்குன்னு கேட்டுட்டு இருந்தாரு. அவரு பெங்களூர் ரங்கநாதன். அவர் வந்து வங்கி ஊழியர். இது என்ன புக்கு? அந்த அர்னால்டு எழுதின அந்த ஏற்கனவே 2 புக்கு தான். அதுல வெங்கடேஷ் எடுத்திருக்காருன்னு நீங்க, ஏன்னா எல்லாம் ஆராய்ச்சி பண்ணது வந்து அர்னால்டு தான். ஆமா, அர்னால்டு தான். அதுல இருந்து சந்தேகம் கிடையாது. இப்ப நம்ம இந்த செக்ஷன் வெங்கடேசன் கண்டுபிடிக்க மூலமே அர்னால்டு தான். ஜெர்மனிக்காரர் தான். அதுல இருந்து சந்தேகம். ஜெர்மனிக்காரர். சரி, இப்ப நீங்க நம்ம ஜெர்மனிக்கு புத்தகம் அனுப்பிச்சோம் இல்லையா? இந்த புத்தகம். ஆமா. ஏதாவது புத்தகம் திரும்பி வந்துச்சு? அதெல்லாம் வந்துருந்தா? அதான் திரும்பி வந்துச்சு? அதெல்லாம் நமக்கு எதுவும் வரல சார். நம்மளுக்கு வீட்டுக்கு வரவே இல்லை. இப்ப நான் அனுப்பிச்ச புத்தகம் திருப்பி வந்துருச்சுங்க. திரும்பி வந்துருச்சு. சரி, என்னது மட்டும் வரவே இல்லையே? அதான் உங்களுக்கு சேர்ந்துருச்சா தெரியுது. அந்த இவரு திருவண்ணாமலைக்கார, அவர் பேர் என்னது? அவருதான் திரும்பி வந்துருச்சு. இப்ப என்றதும் திரும்பி வந்துருச்சு, அவருதான் திரும்பி வந்துருச்சு. என்னன்னு புரியல. அவர் சொன்னாரு. அவர்தான் எனக்கு புத்தகம் போன் பண்ணாரு. என் புக்கு திரும்பி வந்துருச்சு, உங்க புக்கு எப்படின்னு கேட்டாரு. என் புக்கு வரலைங்க அப்படின்னு சொன்னேன். என்னன்னு தெரியலையே, ஃபர்ஸ்ட் நான் அனுப்புனதுனால எடுத்துக்கிட்டாங்களா? அப்படித்தான் இருக்கும். அதை வந்து விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஜெர்மன்ல விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஆனா என் புக்கு மட்டும் திரும்பி வரல. ஆமா, சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பேசுவோம். சரிங்களா? நன்றி. நன்றி சார்.